ஹே LJfamily எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட செப்டம்பர் செலிப்ரேஷனுக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கிறேன். செப்டம்பர் செலிப்ரேஷனுக்காக ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கேன். அதை பற்றின விவரங்களை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கில் பார்க்க முடியும். இந்த செப்டம்பர் செலிப்ரேஷன் எதுக்குன்னா, நம்ம LJ அகாடமியில் 4வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம். அதை கொண்டாடுற வகையில் இந்த செப்டம்பர் மாதம் முழுக்கவே நான் உங்கள் கூட இதை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் நம்மளோட LJfamily வச்சுருக்க வேண்டிய ஒரு முக்கியமான, ரொம்ப சிம்பிள், ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் டூல், ஆனால் அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். அது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு நோட் புக், அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி ஒரு நோட் புக் எப்போவுமே நீங்கள் கையில் வச்சுருங்க. இவ்வளோ பெருசு நான் ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் நிறைய நோட்ஸ் எடுப்பேன், நிறைய என்னோடய தாட்ஸை எழுதுவேன், நிறைய என்னோடய ட்ரீம்ஸ் எல்லாம் நான் எழுதி வைப்பேன். என்னோடய டூ டூ லிஸ்ட் எல்லாத்தையுமே இப்போ நான் ஃபஸ்ட்லாம் நிறைய நோட் புக்ஸ் கொடுத்துப்பேன். இப்போது நிறைய ஆஃபீஸ்க்கும் வீட்டுக்கும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இந்த ஒரு நோட் புக் தான் அந்த ஃபார்மில் தான் கையாளுறேன். ஸோ இந்த ஒரு நோட் புக்கில் என்னோடய ட்ரீம்ஸ், என்னோடய தாட்ஸ், என்னோடய பிஸ்னஸ் பற்றின ஐடியாஸ், நம்ம LJ அகாடமிக்கான ஐடியாஸ், என்னோடய பர்சனலாக நான் வச்சுருக்க ட்ரீம்ஸ், எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நோட் புக்கில் போகுது. இந்த ஒரு நோட் புக் என்னோடய லைஃப்க்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னா, நான் அதுக்கு வார்த்தைகளே கிடையாது. நீங்கள் ஒரு நோட் புக் கையில் வச்சுருக்கும்போது அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் உங்களோட தாட்ஸ், உங்களோட டூ டூஸ் என்ன வேணும்னாலும் அதில் போட்டு வைங்க. உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு முக்கியமான செல்ஃப் டெவலப்மெண்ட் டூலாக, ஒரு ப்ரொடக்டிவிட்டி டூலாக, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் டூலாகவே ஒரு சின்ன நோட் புக் அமையும் அப்படின்னா நீங்கள் அதை நம்ப மாட்டீங்க. ஆனால் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் நிறைய மிராக்கிள்ஸ் நடக்கிறத நீங்கள் ஆக்சுவலி பார்க்க ஆரம்பிப்பீங்க. நான் நிறைய ஜேர்னல்ஸ் பற்றிலாம் பேசுவேன் இல்லையா? ஜேர்னல் அப்படின்னும் போது எல்லோரும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. நான் இதுதான் எழுதணும், அதுதான் எழுதணும், இது எழுதக்கூடாது, அது எழுதக்கூடாது அப்படின்ட்டுலாம் நிறைய காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ சிம்பிளாக நான் சொல்கிறேன், ஒரு நோட் புக் அப்படின்ற இந்த ஒரு டூல், நோட் புக் எல்லாருக்குமே தெரியும். நோட் புக்கில் என்ன பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். நம்ம ஸ்கிரிபிள் பண்ணலாம், ஸ்கெட்ச் பண்ணலாம், நம்ம எழுதலாம், நம்ம டூடில் பண்ணலாம், நம்மளோட என்ன தாட்ஸை வேணும்னாலும் நம்மளோட நோட் புக்கில் போட்டு வைக்கலாம் இல்லையா? நம்மளோட இஷ்டம் தான் அது. ஆனால் நமக்குன்னு இருக்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், நமக்குன்னு இருக்க ஒரு சூப்பர்பான ப்ரொடக்டிவிட்டி டூல். இப்போ 1008 ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ் வந்தாலுமே நான் எப்போவுமே டெக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய தாட்ஸ் எல்லாம், நான் இன்றைக்கி பண்ண வேண்டிய காரியங்கள், என்னோடய ட்ரீம்ஸ், என்னோடய கோல்ஸ், என் மனசில் என்ன போயிட்டுருக்கு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா என்னோடய நோட் புக்கில் போட்டு வைப்பேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லாஸ்ட் வீக் நான் என்னோடய வீட்டில் டஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோடய பழைய நோட் புக்கெலாம் எடுத்து போட்டுடலாம். ஏன்னா என்கிட்ட இங்கே ஃபுல்லாக நிறைய பிஸ்னஸ் ஓரியன்ட் ஸ்டஃப் இருக்குது, வீட்டில் ஃபுல்லாக நிறைய ஜேர்னல்ஸ் இருக்குது. அப்படின்றதால நான் என்ன பண்ணேன், ஓகே கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம், டீக்ளட்டர் பண்ணுவோன்ட்டு ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்கும்போது, ஜஸ்ட் ஒரு 3 years முன்னாடி இந்த நோட்ஸ் எல்லாம் நான் எடுத்து பார்க்கும்போது நம்மளோட அகாடமி உருவான எல்லா விஷயங்களுமே அதில் இருந்ததை பார்த்தேன். அது ஒரு நம்மளோட மெமரி லேனுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயே இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நிறைய விஷயங்களை மறந்துடுவோம்ல லைஃப்பில். இன்றைக்கி என்ன நடந்தது, அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெரியாது நமக்கு. ஆனால் நம்மளோட நோட்ஸில் எல்லாமே நம்ம அதை ஒரு பதிவாக வச்சுருக்கோம். நம்ம இன்டென்ஷனலாக பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள், நான் அதில் இங்கிலீஷ் மாஸ்டர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கோர்ஸ், அது மூலமாக தான் நம்ம LJ அகாடமியை ஆரம்பித்தோம். அது க்ரியேட் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கான நோட்ஸ், அதுக்கு நான் அந்த அதை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுமே அங்கே இருந்தது. ஏன்னா நம்ம இங்கிலீஷ் மாஸ்டரை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டுடியோ ஹையர் பண்ணியிருந்தோம். அங்கே இருக்கவங்களோட கார்டு முதற்கொண்டு நான் பார்த்தேன். அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெமரி. அதுக்கு கம்ப்ளீட்டாக நான் அங்கே போயிட்டேன், நான் திரும்பி வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம யூடியூப் வீடியோஸ் இருக்குது, அதில் போய்ட்டும் நான் கம்ப்ளீட்டாக அந்த டயத்தில் என்ன பண்ணேன் அப்படின்ற கொஞ்சம் மெமரிஸும் எனக்கு வரும். அப்படின்னாலும் நம்மளோட நோட் புக் அப்படின்றது நம்மளோட ஓன் தாட்ஸ் அந்த பென் அண்ட் பேப்பரில் போட்டு வைக்கிற அந்த ஒரு சிம்பிளான ஒரு டூல் இருக்குல்ல, அது நம்மளை நிறைய விஷயங்களில் மாற்றும். உங்களோட கனவுகளை எழுதுறது எஸ்பெஷலி, அது 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது, 20 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது, என்னோடய லைஃப்பில் நான் என்ன மாதிரி கனவுகள் கண்டிருக்கேன், இந்த டயத்தில் நான் என்ன மாதிரி ஆளாக இருந்திருக்கேன், இப்போ நான் எங்கே வந்திருக்கேன், நான் என்ன நமக்குள்ளே ஒரு தாட் இருக்கும்ல, நம்ம எங்கேயுமே போகல லைஃப்பில், நம்ம ஒரே இடத்துலையே தான் இருந்திருக்கோம், நம்ம ரொம்ப பெருசாக வளரல அப்படின்லாம் நம்மளுக்கு தாட்ஸ் அடிக்கடி பயமுறுத்தும். நம்மளை அந்த ஒரு நெகட்டிவ் செல்ஃப் டவுட் நம்மளை கேள்வி கேட்கும்ல. அப்போல்லாம் நீங்கள் உங்களோட ஜேர்னலுக்கு போயிட்டு நீங்கள் அந்த ஏஜில் எப்படி இருந்தீங்க அப்படின்றத பார்க்கும்போதெல்லாம், நான் இவ்வளோ அளவுக்கு வளர்ந்துருக்கேனா, நான் இமோஷனலாக இவ்வளோ வளர்ந்துருக்கேனா, நான் மென்டலி இவ்வளோ வளர்ந்துருக்கேனா, நான் என்னோட ட்ரீம்ஸில் இவ்வளோ வளர்ந்துருக்கேனா, என்னோட திங்கிங் ப்ராசஸில் நான் இவ்வளோ வளர்ந்துருக்கேனா, என்னோட கிரிட்டிக்கல் திங்கிங் இவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ LJfamily நீங்கள் எல்லாருமே வச்சுருக்க வேண்டிய ஒரு சிம்பிள் பட் பவர்ஃபுல் சக்ஸஸ் டூல் அப்படின்னா நான் இந்த ஒரு நோட் புக் சொல்லுவேன்.
கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு நோட் புக்கை கேரி பண்ணுங்கள். இவ்வளோ பெருசாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு குட்டி நோட் புக் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப அதிகமாக எழுதாதவராக இருந்தீங்கன்னா ஒரு குட்டி நோட் புக் போதும் உங்களுக்கு. உங்களோட பேக்கில் நீங்கள் வச்சுக்கிற மாதிரி எப்போவுமே பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட தாட்ஸ் எல்லாம் ஸ்க்ரிபிள் பண்ணுங்கள். உங்கள் ட்ரீம்ஸ், உங்களோட கோல்ஸ், உங்களோட டு டூ லிஸ்ட் எல்லாத்தையுமே போட்டு வைக்கிறதுக்கு, உங்களோட கிராட்டிடியூட் மெடிடேஷன் எழுதுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நோட் புக் எப்போவுமே கேரி பண்ணுங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். நீங்கள் இந்த செப்டம்பர் ஸ்காலர்ஷிப்பில் பங்கேற்க விரும்பினா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கில் செக் பண்ணுங்கள். அந்த வீடியோ பாருங்கள். அதில் நம்மளோட கோர்ஸ்களில் இணையறதுக்கான ஒரு குட்டி ஸ்காலர்ஷிப் நான் கொடுத்துருப்பேன். அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது செப்டம்பர் முடியறதுக்கு, செப்டம்பர் 2020 முடியறதுக்கு. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் வெறும் செப்டம்பர் மட்டும்தான், செப்டம்பர் 2020 மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க. நான் உங்களை lavanyajaykumar.com இருக்க கோர்ஸ்களில் சந்திக்கிறேன்.